முற்காலத்தில் தமிழகம் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்னும் முப்பெரும் பிரிவுகளோடு தொண்டை நாடு, கொங்கு நாடு, நடுநாடு என்னும் சிறு பிரிவுகளையும் கொண்டிருந்தது. கொங்கு மண்டலம் என்று வழங்கப்படும் 24 நாடுகள் அடங்கிய கொங்கு நாட்டில் காங்கேய நாடும் ஒன்று. காங்கேய நாட்டில் உள்ள சிறப்புமிக்க 14 ஊர்களில் வெள்ளக்கோவிலும் ஒன்று. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்னும் வான்புகழ் கொண்ட வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப வேளாண் தொழிலை வாழ்வின் அடிப்படை ஆதாரமாக கொண்டும் மானம் காக்க ஆடையும் வழங்கும் பிரதான தொழில்களை தன்னகத்தே கொண்டு விளங்கும் பெருமைக்குரிய இந்த வெள்ளக்கோவிலின் இதய பகுதியில் எழுந்தருளி கோவில் கொண்டுள்ளவனே அருள்மிகு ஸ்ரீ வீரகுமரன். காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி கரம் கூப்பும் பக்தர்தம் கவலை போக்கி களிப்பு கடலில் ஆழ்த்தும் கன்னி குமரன் அருள் சுரக்க வீற்றிருக்கும் ஆலய பெருமை இதோ. வெள்ளக்கோவில் வீரகுமரனின் ஸ்தல வரலாறு. தற்சமயம் திருக்கோவில் அமைந்துள்ள இடமும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் கடந்த 600 ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளி செடிகள், மரம், செடி கொடிகள், முட்புதர்கள் அடங்கிய வனமாக காட்சியளித்தது. இக்காட்டினை தங்கள் கடும் முயற்சியால் திருத்தி களனியாக்கி வேளாண்மை செய்து வந்தனர் இப்பகுதி மக்கள். அவர்களில் ஆந்தைகுல பெரியவர் நல்லன கவுண்டரும், தனஞ்சயகுல பெரியவர்கள் பழனி கவுண்டரும், சேலம் சின்னமலை கவுண்டரும், தேவன கவுண்டரும், மாடகுல பெரியவர் செல்லப்ப கவுண்டரும் குறிப்பிடத்தக்கவர்களாக திகழ்ந்தனர். இவர்களில் ஆந்தைகுளம் சார்ந்த நல்லன கவுண்டர் குமாரர் முதலி கவுண்டர் தன் பண்ணையில் மாடு பேய்க்கும் பணிக்காக சந்தான நாடார் என்பவரை நியமித்திருந்தார். பணியில் அமர்த்தப்பட்ட நாடார் மாடுகளை மேய்ப்பதிலும் பின் பண்ணைக்கு ஓட்டி வந்து பராமரிப்பதிலும் கண்ணும் கருத்துமாயிருந்து கடமையாற்றி வந்தார். நல்லவர்களையே சோதித்து நாடகமாடும் இறைவன் நாடார் வாழ்க்கையிலும் விளையாடத் துவங்கினான். ஆம், அவர் மேய்த்து வந்த பசு ஒன்றின் மடியில் பால் இல்லாததைக் கண்டு சந்தான நாடார் மீது சந்தேகம் கொண்டார் முதலி கவுண்டர். முன் ஒருபோதும் ஐயப்படாத முதலி கவுண்டர் திடீரென ஐயம் கொள்ளும் அளவிற்கு நடந்துவிட்ட தீஞ்செயலுக்கு காரணம் யாதோ என எண்ணி வருத்தப்பட்டார் சந்தான நாடார். 2ஆம் நாளும் இதே நிலை. சந்தேகம் வலுத்தது. சந்தானத்தின் வருத்தமும் கவலையும் மிகுந்தன. ஒருமுறை நடந்த தவறு மறுமுறையும் நிகழ்ந்துவிடக் கூடாதென்று எண்ணி மாட்டின் மீதே கண்ணாயிருந்து மறைந்து நின்று கவனித்து வரலானார் சந்தான நாடார். உச்சி பொழுதில் ஓர் நாள் கண்காணிக்கப்பட்ட அப்பசு அவசரமாக கள்ளிச் செடிகள் மிகுந்துள்ள ஓரிடத்தில் கருக்கட்டான் மரத்தடியில் இருந்த புற்றின் அருகே சென்று தன் பின்னங்கால்களை விரித்து நின்றது. மடியிலிருந்து தானாக பால் சுரந்து புற்றின் மீது பொழிய துவங்கிய மெய்சிலிருக்கும் சம்பவத்தை கண்ணுற்றார் சந்தான நாடார். கன்றுக்கும் உதவாது, களத்திலும் படாது, வீணா மண்புற்றில் சொரிந்ததைக் கண்டு மனதில் ஐயம் கொண்டார். இதில் அற்புதம் இருக்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்டார். தன் மீது விழுந்த பழிச்சொல்லுக்கும் காரணம் கண்டுகொண்டார் சந்தான நாடார். சந்தேக கரைபடிந்த சந்தான நாடார் சந்தோஷ மிகுதியால் ஓடோடிச் சென்று முதலி கவுண்டரிடம் முகம் மலர நடந்த சம்பவத்தை ஆனந்த கண்ணீர் மல்க எடுத்துரைத்தார். அதிசயத்தக்க நிகழ்ச்சியினை கண்ணுற அடுத்த நாள் முதலி கவுண்டரும் வனத்திற்கு சென்று மறைந்து நின்று பார்க்கவே வழக்கம் போல பசுவும் புற்றருகில் சென்று பாலை சொரிய பச்சை குழந்தை முகம் கொண்ட பாம்பு உருவம் ஒன்று புற்றிலிருந்து வெளிவந்து பாலந்தும் காட்சியை கண்டு பரவசமுற்று சிலிர்த்தார் முதலி கவுண்டர். பால் குடித்த குழந்தை குமரக்கடவுள் போலவும் பாலமுருகன் போலவும் காட்சி தந்ததால் குமாரா, வீரகுமாரா என்று தன் மெய்சிலிர்க்க கூவினார். தன் வாழ்க்கையில் காண கிடைத்தற்கரிய இப்பேற்றினை பெற்ற முதலி கவுண்டர் இந்த காட்சியினை ஏனையோரும் கண்டு இன்புற வேண்டும் என கருதி சந்தான நாடார் மூலம் சகலருக்கும் அறிவித்தார். அனைவரும் வந்து நின்று அற்புத காட்சியை கண்டு ஆண்டவனை
எழுந்தருளச் செய்ய முடிவெடுத்தனர். இழுப்பை கிணறு தனஞ்செயகுல பெரியவர் பூசாரி சின்னமலை கவுண்டருக்கு அருள் ஏற்பட்டு தமிழகத்தில் வாழ்ந்த 18 சித்தர்களின் விருப்பப்படி கொங்கு நாட்டில், குறிப்பாக காங்கேய நாட்டில் 3 குமரர்கள் தோன்றினர். அவர்களில் ஒருவரான வீரகுமாரரே இங்கு வந்து தோன்றியுள்ளார் என தன் அருளால் தெரிவித்தார் பூசாரி சின்னமலை கவுண்டர். திருக்கோவிலுக்கு 12 முதன்மைகள் இருந்ததாகவும் கௌரவ முதன்மையாக இருந்து வந்த வேட்டுவ கவுண்டர்கள் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பே விலகிவிட்டதாகவும் தெரிய வருகிறது. இதுகாரும் கண்ட செய்திகள் வாழையடி வாழையென வாய்மொழியாக கேட்ட செவிவழி செய்திகளே. வெள்ளக்கோவில் வீரையனின் மகிமை. 18 சித்தர்கள் தவம் செய்யும் வீரகுமரன் சக்திவேல் ஏந்தி ஆதிசக்தியின் அருள் பெற தவக்கோலத்தில் நின்றபோது ஒரு பெண்ணின் ஆவி அவன் மீது பட்டு தவம் களைந்ததால் தனியாத சீற்றம் கொண்டு அகோர அக்னி பார்வையாலேயே அப்பெண்ணை சுட்டரித்ததாகவும், அது முதல் கொண்டு ஐயனின் கண்களில் பெண்கள் படக்கூடாது என்ற ஐதீகம் தொன்று தொட்டு வளர்ந்து வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இக்காரணத்தை முன்னிட்டுத்தான் எந்த பெண்ணும் வீரகுமரனை நேரில் தரிசித்தால் ஆகாது என்றும், உட்பிரகாரத்திற்குள் செல்லுதல் கூடாது என்றும் தொன்று தொட்டு இன்று வரை ஒரு பழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது. கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது கண்மூடித்தனமானதல்ல என்பதற்கு பின்வரும் உண்மை சம்பவமே ஓர் எடுத்துக்காட்டாகும். அருள்மிகு வீரகுமரன் எழுந்தருளியிருக்கும் ஆலய உட்பிரகாரத்தினுள் பெண்கள் யாரும் செல்லக்கூடாது என்ற நடைமுறையை மீறி கோவையைச் சேர்ந்த ஒரு படித்த பெண், இதைவிட பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் சென்றுள்ளேன், மூலவரை கண்டு தரிசித்துள்ளேன், இக்கோவிலில் மட்டும் நாங்கள் ஏன் உள்ளே செல்லக்கூடாது என்ற முட்டாள்தனமான அறிவிப்பு ஏன்? அப்படித்தான் செல்வேன் என்று ஆணவத்தோடும் தான் ஒரு அரசு அலுவலர் என்ற அகம்பாவத்தோடும் யார் கூறியும் கேளாது உள்பிரகாரத்தினுள் சென்று மூலவரை வழிபட்டு கோவை புறப்பட்டார். அன்றிரவே அவருக்கு வாந்தியும் பேதியும் கண்டு வாட்டமுற்றார். அப்பெண்மணிக்கு மருத்துவர் எவராலும் சரியான சிகிச்சை அளித்து வருத்தம் போக்க இயலவில்லை. மனசாட்சி உறுத்த ஆரம்பித்தது. அன்றிரவே அம்மையாரின் கனவில் பட்டு ஜரிகை வேட்டி உடுத்தி கையில் பிரம்புடன் சிறுவன் கோலத்தில் வீரகுமரன் தோன்றி, என்னை யார் என்று தெரிகிறதா என அதட்டலோடும் ஆக்ரோஷத்தோடும் கேட்டு பிரம்பால் ஒரு அடி வைத்தவுடன் படுக்கையை விட்டு துள்ளி எழுந்து வீதியால் நாக்கு குளறி, அப்பனே வீரகுமாரா, என்னை மன்னித்து விடு, அறியாமல் பிழை செய்து விட்டேன், பிறர் கூறியும் கேளாமல் உன் சன்னதிக்குள் நுழைந்து விட்டேன், ஐயனே பொறுத்தருள வேண்டும் என மெய்சிலிர்த்து கூவ ஐயனும் மனம் இறங்கி நோயை குணமாக்கி அருள்வாளித்தார். தனக்கு நேர்ந்த கதி பிறருக்கும் நேரக்கூடாது என கருதிய அப்பெண்மணி வெள்ள கோவிலுக்கு ஓடோடி வந்து வீரகுமரனை நோக்கி விழுந்து வணங்கி பெரிய நீண்ட இரும்பு கம்பால் செய்யப்பட்ட மணிக்கம்பம் ஒன்றினை நினைவு சின்னமாக அமைத்து சென்றார். இந்த மணிக்கம்பம் இன்றும் கோவில் முன்னால் காட்சியளிக்கிறது. பெண்கள் முகம் காணாவிட்டாலும் தாங்கள் வேண்டும் வரங்களை தேவையான போது வழங்கும் தெய்வமாக காட்சி தருகிறான் வீரகுமரன். மாதர் முகம் காணாத மாண்புமிகு தெய்வமான அருள்மிகு வீரகுமரன் மாந்தர்தம் குறைவோக்கி மகிழ்வான இன்பத்தை வாரி வழங்குகிறான். தனக்கு விருப்பமான செயலை யாரொருவர் தடுத்து நிறுத்தினாலும் தக்க தண்டனை தராமல் விடமாட்டான் வீரகுமரன் என்பதற்கு மேலும் ஒரு சம்பவத்தை இங்கு நினைவுபடுத்துவது சால பொருந்தும். பொட்லி எனப்படும் ஒரு வகை வெடி வீரையனுக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும். பொட்லி என்பதற்கு அதிர்வேட்டு, கதனை மற்றும் அன்னம் என்ற மாற்று பெயர்களும் வழக்கத்தில் இருந்து வருகின்றது. திருக்கோவில் தோன்றிய காலந்தொட்டு பொட்லி போடும் பழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது. மக்கள் தங்கள் குறைகளை போக்க வீரையனிடம் வரம் வேண்டி அக்குறைகள் மீண்டும் தங்களை நெருங்காவண்ணம் இருப்பதற்காக பொட்லி போடப்பட்டு வருகிறது. கடந்த 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வெள்ளைத்துறை ஒருவர் இத்திருக்கோவில் வழியாக
குதிரையின் மீதேறி வந்தார். அப்பொழுது இப்பொட்லி வெடித்த சப்தம் அவர் காதை துளைத்ததோடு குதிரை மிரண்டதால் கடும் கோபம் கொள்ளச் செய்தது. உடனே திருக்கோவிலுக்கு பொட்லி போடுவதற்கு தடை விதித்தார். கன்னிக்குமரனுக்கு விருப்பமான ஒன்றை கட்டளையிடுவதன் மூலம் தடுத்து நிறுத்திவிட இயலுமா? கன நேரத்தில் வெள்ளைத்துறையின் குதிரைக்கும் தனக்கும் கண் பார்வை தெரியாமல் போய் மயங்கி தரையில் வீழ்ந்தனர் இருவரும். இதனை கண்ட மக்கள் ஓடி வந்து அவரின் மயக்கம் தெளிவித்து குறை கேட்டனர். குமரனின் சிறப்புகளை மெய்சிலிர்க்க வெள்ளைத்துறையிடம் எடுத்துரைத்தனர். மீண்டும் தவறு செய்யாது வேண்டும் வரம் தரும் வீர குமரனிடம் தவறை மன்னித்து தனக்கு பார்வை தரும்படி வேண்டிக் கொள்ளச் சொன்னார்கள். வெள்ளைத்துறையும் அவ்வாறே மனமுருகி வேண்டிக் கொண்டதால் பார்வையை திரும்ப பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது. தன் நினைவாக தன்னுடைய குதிரையைப் போலவே வெள்ளைத்துறையும் குமரனுக்கு ஓர் அழகான குதிரையையும் செய்து வைத்துள்ளார்.